Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொன்னால் லாஜிக்கல் ரீசனிங், விஷுவல் ரீசனிங், தென் ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரீஸ் இதெல்லாம் கம்பைண்டாக உள்ளது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா ரீசனிங் சொல்லுவோம். இதில் உள்ள பிஒய்க்யூஸ் எல்லாத்தோட சொல்யூஷனும் பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த வீடியோவில் மோஸ்ட்லி ஒரு 20 கொஸ்டின் கிட்டே பார்க்க போகிறோம். ஸோ ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த பார்ட்டில் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள், சரியா? நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிள் தான். நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதுக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும் செக் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் என்னது 4, அடுத்த டேர்ம் 6, அப்போ டிஃப்ரென்ஸ் என்னது +2, தென் அடுத்த டேர்ம் 9, ஸோ +3, அப்போ அடுத்த டேர்ம் 13.5 கொடுத்துருக்காங்க. இங்கே +4 அப்படின்னு வந்திருந்தால் நமக்கு பிரச்சனையே இல்லை, அடுத்த டேர்முக்கு +5 அப்படின்னு போட்டு முடிச்சிருக்கலாம். ஆனால் இங்கே +4 வரல, ஆக்சுவலாக எவ்வளோ வந்திருக்கு, +4.5 வந்திருக்கு. ஓகேவா, +4.5 வந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது மூணுக்கும் நடுவில் உள்ள என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். என் கையில் 2 இருக்குது. ஓகேவா, எனக்கு ஆன்சர் 3 வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 2வை ஒரு 3/2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கிது, 3 கிடைக்கிது. ஸோ இங்கேருந்து இங்கே எப்படி போயிருக்காங்க, × 3/2. தென் இதிலேருந்து இது வர முடியுமான்னு பார்க்கணும். 3 இருக்குது, எனக்கு 4.5 வேணும். 4.5 இஸ் நத்திங் பட் 9/2, சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி 3/2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 3/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கிது, 9/2 கிடைக்கிது. ஸோ × 3/2. ஸோ உங்களுக்கு லாஜிக் புரியும்னு நினைக்கிறேன். × 3/2. ஓகேவா, அப்போது 9/2 × 3/2. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 27/4. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 24, மிச்சம் 30 இருக்குமா, பாயிண்ட் வச்சுட்டு 7 28, மிச்சம் 20 இருக்கும், 20. ஓகேவா, அப்போ எவ்வளோ வருது, 6.75. அப்போ இங்கேருந்து இங்கே ஆட் பண்ணுறது எவ்வளோ ஆட் பண்ணணும், 6.75. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பாருங்கள், 13.5. இது ஒரு 6.75. ஓகேவா, அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 5, இது ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2, மிச்சம் 1, 10, 0, மிச்சம் 1, 20.25. ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் என்னது, 20.25. 20.25னா 20 × 1/4. ஓகேவா, 25ங்கிறது என்ன அர்த்தம், 0.25 எப்படி எழுதலாம், 25/100ன்னு எழுதலாம். ஓகேவா, 1 25 4 25 100. ஓகே, அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். 21/4. ஸோ ஆன்சர் என்னது, ஃபஸ்ட்டு கொஷனுக்கான ஆன்சர் ஏ. இதில் மோஸ்ட்டாக கொஷின்ஸ் இப்படி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ செகண்ட் கொஷின் என்னென்னு பாருங்கள். சீக்வன்ஸ் அதே மாதிரி கொடுத்தாச்சு, 3, தென் 12, தென் 27, 48, 75, 108. ஓகே, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் வீடியோக்கு நடுவில். ஓகே, சீக்வன்ஸ்க்கு நடுவில். ஸோ 3, 12, 27, 48, 75, 108. ஸோ டிஃப்ரென்ஸ் எல்லாம் கண்டுபிடிங்க. இதுக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, +9. இதுக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, +15. இதுக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 21 நினைக்கிறேன், +21. ஓகேவா, அப்புறம் இதுக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸு கல்ச்சர் இல்லாமல் 75ல் 48 போச்சு அப்படின்னா, 70ல் 48 போச்சு அப்படின்னா எவ்வளோ, 22 + ஒரு 5, 27. அப்போ உங்களுக்கு வந்து லாஜிக் புரியும்னு நினைக்கிறேன். +6 கூடியிருக்கு இல்லையா, இங்கேருந்து இது +9, அதில் ஒரு 6 கூட்டியிருக்காங்க, +25, அப்புறம் ஒரு 6 கூட்டியிருக்காங்க, அப்புறம் ஒரு 6 கூட்டியிருக்காங்க. தென் இதில் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரணும், +33. அப்போ இதில் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கணும், +39. இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் டைம். அப்போ 108 கூட 39 ஆட் பண்ணோம் அப்படின்னா 7, மிச்சம் 1, 147. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு வீடியோவை பாஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, பாஸ் பண்ணிவிட்டு இந்த சம் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணணும்.
ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு பென் பேப்பர் கையில் வச்சுட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் கிடைக்காத பட்சத்தில் இந்த சொல்யூஷன் கீயை பாருங்கள் இல்லையா? ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை, அவ்வளோதான். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். இது லாஜிக்கல் ரீசனிங்லேயே ரொம்ப ஈஸியான கொஷின் தான். பாருங்கள், மேலே உள்ளதை பாருங்கள். 2 1, அப்புறம் 3 2 1, 4 3 2 1. அப்போ அடுத்த நம்பர் என்னவாக இருக்கணும்? 5 4 3 2 1. ஓகேவா? லாஜிக் புரியுது தானே? இங்கே 1க்கு அடுத்த நம்பர் 2, இங்கே 1 2, அடுத்த நம்பர் 3, அடுத்து 1 2 3 4. அப்போ அடுத்த நம்பர் 5 4 3 2 1. கீழே பாருங்கள் 3 3 4 4 4. 3 வந்து 2 வாட்டி இருக்குது, 4 வந்து 3 வாட்டி இருக்குது, 5 வந்து 4 வாட்டி இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கணும்? 6 வந்து 5 வாட்டி இருக்கணும். ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் என்னது? ஆன்சர் டி, 5 4 3 2 1 by 6 6 6 6 6. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகேவா? தென் இந்த கொஸ்டினில் பாருங்கள், இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின். ஏன் அப்படின்னா ப்ளஸ்னால் இங்கே மல்டிப்ளிகேஷனா? ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா சப்ராக்ஷனா, டிவிஷன் அப்படின்னா ப்ளஸ்ஸு, மைனஸ் அப்படின்னா டிவிஷன். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி இதை முதல்ல மாற்றணும். மாற்றிட்டு தான் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது ஈக்குவேஷனை திருப்பி எழுதுங்க. 175 மைனஸ்க்கு என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மைனஸ்னால் டிவிஷனா, ஸோ டிவைடட் பை 25. தென் டிவிஷனுக்கான அர்த்தம் என்னது? டிவிஷன் அப்படின்னா ப்ளஸ்ஸு, அப்போது ப்ளஸ் 5. ப்ளஸ்ஸுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்கள். ப்ளஸ்ஸுனால் மல்டிப்ளிகேஷன், ஸோ மல்டிப்ளைட் பை 20. இன்ட்டுக்கு என்ன அர்த்தம்? இன்ட்டுனா மைனஸ்ஸு, ஸோ மைனஸ் 3 × 10. ஓகேவா? ப்ளஸ்ஸுனால் நம்ம மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம்ல. ஓகே, இப்போது போர்ட் மாஸ் அப்ளை பண்ணோம். ஓகேவா? போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸ் தான் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராக்கெட் தனியாக சால்வ் பண்ணுங்கள், இந்த ப்ராக்கெட் தனியாக சால்வ் பண்ணுங்கள், இந்த ப்ராக்கெட் தனியாக சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 175 25ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ன? 7. ஓகேவா? ப்ளஸ் இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 100 மைனஸ் 30. ஓகேவா? அப்புறம் ஆட் பண்ணோம், அப்புறம் தான் சப் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 107 மைனஸ் 30. ஸோ ஆன்சர் என்னது? 77. ஸோ இந்த சம்க்கான ஆன்சர் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். இந்த சீக்வன்ஸை கம்ப்ளீட் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபா நியூமரிக் சீக்வன்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ஃபா நியூமரிக்கில் கேட்டாங்க அப்படின்னாலே ரொம்ப சிம்பிள் தான். இது ஆக்சுவலாக ஆல்ஃபா சீரீஸ் மட்டும்தான். நியூமரிக்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதோட நம்பர்ஸை வச்சு தான் இங்கே சீக்வன்ஸே இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேவா? அடுத்தடுத்த டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல ஒவ்வொரு லெட்டருக்கான நம்பர்ஸ் எழுதுங்க. சிக்கான நம்பர் என்னது? 3. ஓகேவா? சிக்கான நம்பர் 3, ஈக்கான நம்பர் 5, ஐ வந்து 9, அப்புறம் கே வந்து 11. ஸோ நம்ம நம்பர் எழுதிடலாமா? 5, ஐ வந்து 9, கே வந்து திருப்பி 11, தென் ஓ வந்து 15, தென் கியூ வந்து 17. ஓகேவா? அப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். +2 +4. ஓகேவா? +2 +4, தென் அகெயின் +2. அப்போ அடுத்த நம்பர் என்னவாக இருக்கணும்? +4ஆக இருக்கணும். ஸோ 17 + 4 என்னது? 21. ஸோ 21th லெட்டர் என்னன்னு செக் பண்ணணும். 21th லெட்டர் என்னது? யூ. ஸோ இந்த சம்க்கான ஆன்சர் யூ. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஷின். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த சீக்வன்ஸை கம்ப்ளீட் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ சீக்வன்ஸில் முதல்ல கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் எப்பயும் போல் கண்டுபிடிங்க. 21 25 34 50. இந்த நம்பர் தெரியாது. 111 160. ஓகேவா? ஸோ இதுக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? +4 +9 +16. இதுவும் தெரியாது, இதுவும் தெரியாது. இதில் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? +49. இப்போ இந்த கீழே உள்ள நம்பர்ஸ் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன நம்பர்ஸ் அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 ஸ்கொயர் என்னது? 1. ஸோ இது நமக்கு இப்போ கொடுக்கல. 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9. 4 ஸ்கொயர் 16. 5 ஸ்கொயர் 25. 6 ஸ்கொயர் 36. 7 ஸ்கொயர் 49. ஓகேவா? இப்போது இதை மட்டும் செக் பண்ணுங்கள். இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வரணும்? 5 ஸ்கொயரும் 6 ஸ்கொயரும் வரணும். அப்போ வந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிற ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அப்போது 50லேருந்து 5 ஸ்கொயர் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்னாகும்?
50 + 25 அப்படின்னு மாறும். 50 + 25 என்னது 75. அப்போது இந்த சம்முக்கான ஆன்சர் மேபி 75 இருக்கலாம். ஓகேவா? இது கரெக்டாக எப்போ 75ன்னு கன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னா, இது கூட இது இங்கே 5² சொன்னோமா, இங்கே இப்போ 6² ஆட் பண்ணுறப்போ இந்த ஆன்சர் எனக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க போகிற ஆன்சர் கரெக்டு. ஓகேவா? அப்போ 75 + 6² எவ்வளோ? 75 + 36 70 100 111. ஸோ வருது. ஸோ ஆன்சர் என்னது? இந்த சம்முக்கான ஆன்சர் 75. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஷின், இதுதான் ஆல்ஃபா நியூமரிக். ஓகேவா? ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கோடிங் டீகோடிங்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இது வந்து கோடிங், ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கோட். ஓகேவா? லெட்டர்ஸை நம்பர்ஸால் கோட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம் தான். இப்போ பாருங்கள், நொய்டாக்கான கோடிங் வந்து இது அப்படின்னா இந்தியாவுக்கான கோடிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட் நொய்டாக்கான கோடிங் எழுதுங்க. எண்ணுக்கான கோடிங் 3, தென் OIDA. ஓகேவா? ஓக்கான கோடிங் 9, ஐக்கான கோடிங் 6, டிக்கான கோடிங் வந்து 5, ஏக்கான கோடிங் 8. ஓகேவா? இப்போ இந்தியாவுக்கான கோடிங் செக் பண்ணோம். ஐக்கு இங்கே என்ன கோடிங் கொடுத்துருக்காங்க? ஐக்கான கோடிங் 6. ஸோ இது 6, அப்போ இதுவும் 6 தான். ஸோ 6 6. என்னக்கு என்ன கோடிங் கொடுத்துருக்காங்க? 3. தென் டிக்கான கோடிங் 5, தென் ஏக்கான கோடிங் 8. ஸோ ஆன்சர் என்னது? 6 3 5 6 8. இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேவா? தென் நெக்ஸ்ட், இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சம். இது வந்து எந்த பேட்டர்ன்லேருந்து வருது? லாஜிக்கல் ரீசனிங். ஓகேவா? லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் சென்டென்சஸ் கொடுத்துட்டு இதிலேருந்து உங்களை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்குமா, இல்லை எந்த கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வருவீங்க, இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? இதில் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் கொஷின் வந்து தமிழில் கொடுக்கல, பட் தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். சரியா? ஃபஸ்ட் திங், முதல் லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். முதல் சென்டென்ஸ் வந்து ஒன்று ஏவும் பியும் ஒரே ஏஜில் இருப்பாங்களாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏ வந்து பியை விட பெருசாக இருப்பானா. ஓகேவா? இதுதான் முதல் ஸ்டேட்மெண்ட். அதை நான் நம்பர்ஸில் ஒரு ஈக்குவேஷன் தான் எழுதுகிறேன். ஓகேவா? ஒன்று ஏவும் பியும் சேம் ஏஜில் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏ வந்து பியை விட பெருசாக இருப்பான். இல்லை ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ட்ரூ. சரியா? அடுத்த செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எய்தர் சி அண்ட் டி வந்து ஒரே ஏஜில் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டி வந்து சியை விட பெரிய பையனாக இருப்பான். சியும் டியும் ஒரே ஏஜ். அப்படி இல்லை அப்படின்னா டி வந்து சியை விட பெருசாக இருப்பான். தென் பி வந்து சியை விட பெருசாக இருப்பான். பி வந்து சியை விட பெரிய பையன். ஓகேவா? இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 3-4 கண்டிஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் எதெல்லாம் கன்க்ளூட் பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இதில் இருக்கிறதே கொஞ்சம் மாற்றி எழுதலாம். இங்கே என்ன இருக்குது? ஏ ஈக்குவல் டு பி ஆர் ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு இருக்குது. அப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதுனா மேத்தமெட்டிக்கலாக எப்படி எழுதுவீங்க? ஏ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு பின்னு எழுதுவோம். அது மாதிரி கீழே உள்ளதை டி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு சின்னு எழுதுவோம். 3வது ஈக்குவேஷனை அப்படியே தான் எழுதணும், பி கிரேட்டர் தென் சி. இப்போ இது எல்லாத்தையும் ஒரே லைனில் எழுத முடியுமான்னு பாருங்கள். ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. சரி, அப்புறம் பி வந்து எப்படி இருக்குது? சியை விட பெருசாக இருக்குது. ஸோ பி இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் சி. அப்புறம் சி எப்படி இருக்குது? டியை விட சின்னதாக இருக்குது. இந்த ஒன்று தான், இந்த லைன் மட்டும் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, தென் பி இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேவா? நான் இது இருக்க 3 ஈக்குவேஷனையும் சேர்த்து ஒரே லைனில் எழுதியிருக்கேன். இப்போது இதை வச்சுட்டு தான் நம்ம கன்க்ளூட் பண்ண போகிறோம். ஓகேவா? முதல் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பாருங்கள். டி வந்து சியை விட கண்டிப்பாக பெரிய பையனாக இருப்பான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ட்ரூவா? இது ட்ரூ இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை பாருங்கள். ஒன்று சி அண்ட் டிக்கு ஒரே வயசு இருக்கணும். அப்படி இல்லைனா தான் 2 பேருக்கும் ஒருத்தன் இன்னொருத்தனை விட பெரியவனாக இருப்பான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டி வந்து சியை விட பெரிய பையனாக இருப்பான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? கன்ஃபார்மாக டி வந்து சியை விட பெரிய பையனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை கன்க்ளூட் பண்ணுற மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. இங்கே என்ன இருக்குது? டி வந்து எய்தர் சிக்கு ஒரே வயசில் இருப்பான், அப்படி இல்லைன்னா பெரிய பையனாக இருப்பான். 2 கண்டிஷன் இருக்குது. அப்போது மொதல் ஆப்ஷன் தப்பு.
சரியா? ரெண்டாவது ஆப்ஷன் என்ன இருக்குது? ஏ இஸ் ஓல்டர் தென் பி. பட் இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், ஏ வந்து எதர் ஒரே வயசில் இருப்பான், அப்படி இல்லைன்னா தான் பெரிய பையனாக இருப்பான். பட் நமக்கு வந்து ஏ வந்து பியை விட ஒரே வயசில் இருக்க மாட்டான்னு எங்கேயும் கொடுக்கல. இது தப்பு அப்படின்னா தான் இது கரெக்டு, ஓகேவா? இது தப்பு இல்லை அப்படின்னா இது கரெக்டு, ஓகேவா? அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம்? செகண்ட் ஆப்ஷனும் தப்பு அப்படின்னு சொல்லிடலாம், சரியா? ஏன் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனில் ஏ இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் அதை கன்க்ளூட் பண்ணுற மாதிரி நமக்கு முதல் லைன் இல்லை. ஏன் அப்படின்னா முதல் லைனில் ஏ அண்ட் பி சேம் ஏஜாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா தான் ஏ வந்து பியை விட பெரிய பையனாக இருப்பான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? அதனால் பியும் தப்பு. அடுத்து பி அண்ட் டி வந்து ஒரே ஏஜில் இருப்பாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து கண்டிப்பாக தப்பு. ஏன் அப்படின்னா பி வந்து சியை விட பெரிய பையன், பட் சிஏ டியை விட சின்ன பையன்தான். அப்போ பி வந்து கண்டிப்பாக இது என்ன கன்க்ளூட் பண்ண முடியும்னே சொல்ல முடியாது, ஓகேவா? எதர் பி வந்து டியை விட பெரிய பையனாகவும் இருக்கலாம், இல்லை சின்ன பையனாகவும் இருக்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷனும் தப்பு. ஏன் தப்பு சொல்கிறேன்னு புரியுது தானே? பி வந்து சியை விட பெரிய பையன், சரியா? பி வந்து கண்டிப்பாக பெரிய பையன் சியை விட. ஆனால் டி எப்படி இருக்குது? எதர் ஒரே வயசுலேயும் இருக்கலாம், அப்படி இல்லைனா பெரிய பையன். ஒரே வயசுலேயும் இருக்கலாம், அப்படி இல்லைனா பெரிய பையன். ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் ஒரே வயசில் இருந்தான் அப்படின்னா பி வந்து டியை விடையும் பெரிய பையனாக தான் இருப்பான். ஸோ இது கரெக்டு அப்படின்னா இது தப்பாயிரும், சரியா? அதனால தான் இந்த ஆப்ஷன் தப்பு. தென் டி வந்து எப்படி இருக்குது? ஏ வந்து சியை விட பெரிய பையன் அப்படின்னு இருக்குது. இதில் பாருங்கள், பிஏ சியை விட பெரிய பையன், அப்போனா ஏவும் கண்டிப்பாக சியை விட பெரிய பையன், ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு. இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், ஓகேவா? நீங்கள் கரெக்டாக நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த கான்செப்ட் வந்து உள்ளே போகும். சப்போஸ் புரியல அப்படின்னா ஒன்ஸ் மோர் ரீவைண்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும் நம்புகிறேன், ஓகேவா? புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருப்பி வேறு ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் ஆல்ஃபா நியூமரிக், அப்படி இல்லைனா கோடிங் டிகோடிங் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஏசிஇஜிக்கான கோடிங் 16, டிஎஃப்ஜிஹெச்க்கான கோடிங் வந்து 25 அப்படின்னா ஹச்ஐகேஎம்க்கான கோடிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 4 லெட்டர் இருக்குது, பட் கோடிங் ஒன்று தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த 4 லெட்டரையும் ஆட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணி பார்க்குறப்ப 16 வருதா அப்படின்னு செக் பண்ணணும். பட் 4 லெட்டர் இருக்குது, எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான நம்பர்ஸ் இருக்கும்ல, அந்த நம்பர்ஸ் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கணும், ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் எடுத்து ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆன்சர் 16 வந்துச்சு அப்படின்னா அதுதான் இந்த சம்முக்கான கோடிங். ஸோ ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் இ ப்ளஸ் ஜி என்னது? ஏ வந்து 1, சி வந்து 3, இ வந்து 5, ஜி வந்து 7. ஆட் பண்ணோம் அப்படின்னா 4, 9, 16, ஓகேவா? அப்போ இதுதான் கோடிங். அப்போனா ஹச்ஐகேஎம்க்கான கோடிங் என்னவாக இருக்கும்? ஹச் ப்ளஸ் கே ப்ளஸ் ஐ ப்ளஸ் எம். ஓகே, மாற்றி எழுதிட்டேன், ஓகே தான். எனிவே நான் திருப்பி எழுதுகிறேன். ஹச்ஐகேஎம், ஹச்சுக்கான வேல்யூ என்னது? 8, கே ஐக்கான வேல்யூ என்னது? ஐ வந்து 9, கே வந்து 11 அண்ட் எம் வந்து 13, ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ண 20, இது ரெண்டையும் ஆட் பண்ண 21. அப்போ 20 + 21 41 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் பி. புரியுதா? நெக்ஸ்ட் கொஷின் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின், ஓகேவா? இதுதான் நம்பர் சீரீஸில் கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் கொஷின், சரியா? நம்பர் சீரீஸ், விஷுவல் ரீசனிங் இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், பட் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும், ஓகேவா? கோடிங்ஸ் எல்லாம் நம்பர் பேஸ் பண்ணி இருக்கும். இங்கே இதை பார்த்ததும் ஒரு விஷயத்துக்கு உங்களால் டக்குன்னு நோட் பண்ண முடியும். இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது, அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 3 ஸ்கொயர் இருக்குது. இங்கே 6 ஸ்கொயர் இருக்குது, அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 7 ஸ்கொயர். 12 ஸ்கொயர், அடுத்த நம்பரே 13 ஸ்கொயர். அப்போ இதிலேருந்து இது +1 அவ்வளோதான், சரியா? இங்கே ஏ இருக்குது அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? ஏ +1 தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அவ்வளோதான். இது ஒன்று தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இதில். அப்போ இங்கே 42 இருக்குது அப்படின்னா இங்கே என்ன இருக்கணும்? 43 ஸ்கொயர் இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவுமே இங்கே ரிஸ்க்கே எடுக்க வேண்டாம். ஜஸ்ட்டு பார்த்ததும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன அப்படின்னா இதில் இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் 3ஆவது நம்பர் வரும், ஓகேவா? 1 2 is 2, 3 6, 3 12, 6 42, சரியா?
தென் இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கணுமா, இந்த அன்னோன் நம்பரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணுமா. இதில் வந்து 2-3 லாஜிக் சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இந்த மொதல் ரோ மட்டும் எடுத்து இந்த சென்டர் நம்பருக்கான லாஜிக் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. அப்போது 20லேருந்து 7 கழிச்சோம் அப்படின்னா 13 வரும் இல்லையா. அப்படி இல்லை அப்படின்னா எப்படி சொல்லலாம், 20ல் 13 கழிச்சோம் அப்படின்னா 7 வரும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இல்லை அப்படின்னா 7 கூட 13 கூட்டினோம் அப்படின்னா என்ன வரும், 20 வரும். ஸோ லாஜிக் வந்து நீங்கள் எப்படினாலும் சொல்லலாம். பட் இங்கே நமக்கு தேவை என்னது, சென்டர் நம்பர் தான் வேணும். அப்போது மொதல் நம்பரே லாஸ்ட் நம்பரே யூஸ் பண்ணி என்ன லாஜிக் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கணும். அப்போ என்ன லாஜிக் வரும், 20ல் 7 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 13 வரும். ஸோ 30ல் 22 கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வரும், 8 வரும். இதே லாஜிக் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ 40ல் 28 கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வரும், 12. ஸோ அதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேவா. ஓகே, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் சம். ஏன் அப்படின்னா டைரக்ஷன் பேஸ் பண்ணி வர ஒரு கொஷின். ஓகேவா. ஸோ நான் லாஜிக்கல் ரீசனிங்கில் இருக்க எல்லா டைப்லேயும் அட்லீஸ்ட் ஒரு சம்மாவது சால்வ் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஓகேவா. தென் இதில் முதல்ல உங்களுக்கு என்ன தெரியணும், டைரக்ஷன் தெரியணும். டைரக்ஷனை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, NSW அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். ஓகே. அப்புறம் இது ரெண்டுக்கும் நடுவில் வர டைரக்ஷன் வந்து என்னது, நார்த் ஈஸ்ட். ஸோ எப்பயுமே நார்த்து சவுத்தை வச்சு தான் டைரக்ஷன் சொல்லணும். ஓகேவா. ஸோ நடுவில் வர்றப்போ நார்த் ஈஸ்ட், இங்கே என்ன வேல்யூ இருக்குது, எஸ் இருக்குது, அப்போ சவுத் ஈஸ்ட். இந்த ரெண்டுலேயும் என்ன இருக்குது, எஸ் இருக்குது, அப்போ சவுத் வெஸ்ட். இது ரெண்டுலேயும் என் இருக்குது, அப்போ நார்த் வெஸ்ட். ஓகேவா. வெஸ்ட் நார்த் அப்படின்னு மாற்றி சொல்லிடுறாங்க, உங்களுக்கு அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா. ஸோ நம்ம டைரக்ஷன் இப்போதைக்கு எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், அவங்க கொடுத்துருக்க கொஷினை ரீட் பண்ணி நம்மளால் என்ன கன்க்ளூஷனுக்கு வர முடியும் அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேவா. ஸோ கொடுத்துருக்க கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ராஜு அப்படிங்கிற பையன் வந்து நடக்க ஆரம்பிக்கிறானா. ஓகேவா. நடக்க ஆரம்பிக்கிறப்ப எந்த டைரெக்ஷனில் நடக்க ஆரம்பிக்கிறான், சவுத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். ஓகேவா. அப்போது சவுத் டைரெக்ஷன் கீழமாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா. சவுத்து கீழமாக இருக்குது. ஸோ இந்த டைரெக்ஷனில் நடக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணுறான்னு பாருங்கள், 20 மீட்டர் நடக்கிறான். ஓகே. அப்போ கொஞ்சம் பெரிய லைனாக வரைஞ்சிக்கலாம், அவன் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 20 மீட்டர். ஓகேவா. இந்த டைரெக்ஷனில் போகிறான். ஸோ இந்த டைரெக்ஷன். தென் அப்புறம் பாருங்கள், அப்புறம் கொஞ்சம் 20 மீட்டர் நடந்ததுக்கப்புறம் நார்த்தை நோக்கி திரும்புகிறான். அப்போது சவுத் டைரெக்ஷன்லேருந்து இந்த டைரெக்ஷன்லேருந்து அப்படியே நார்த்தை நோக்கி திரும்பணுன்னா என்ன பண்ணணும், மேலே மக்க திரும்பணும். அப்போ இப்படி போயிட்டு இருந்தவன் அப்படியே திரும்புகிறான். திரும்பி எவ்வளோ தூரம் போகிறானா, 8 மீட்டர் போகிறானா. அப்போ திருப்பி வரப்போ ஒரு 8 மீட்டர். சரியா. அப்போது திருப்பி ஒரு 8 மீட்டர் நடக்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறான்னு பாருங்கள், அகெயின் ஹி டர்ன்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் டைரெக்ஷன் இந்த பக்கமாக இருக்குது. அப்போ இந்த பக்கமாக திரும்புகிறான். சரியா. அப்போ இந்த பக்கம் திரும்பி எவ்வளோ தூரம் நடக்கிறான்னு பாருங்கள், ஈஸ்ட் அண்ட் வாக்ஸ் 5 மீட்டர். அப்போ 5 மீட்டர் நடக்கிறான். சரியா. 5 மீட்டர் நடந்துட்டான் அப்படின்னா இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், ஹவு ஃபார் இன் விச் டைரக்ஷன். 2 கொஷின் கேட்டிருக்காங்க. எவ்வளோ தூரத்தில் இருப்பான், தென் எந்த டைரக்ஷனில் இருப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கேருந்து, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து. இதுதான் அவனோட ஸ்டார்டிங் பாயிண்ட். சரியா. இதுதான் அவனோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ அவன் எந்த டைரக்ஷனில் இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் மொதல் கொஷின். தென் எவ்வளோ தூரத்தில் இருப்பான், டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல டைரெக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த சம்முக்கு எனாஃப் தான். ஏன் அப்படின்னா இங்கே எல்லாமே வேறு டைரெக்ஷன் தான் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி கரெக்டாக டைரெக்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கான தேவையே இருக்காது. ஓகேவா. ஸோ டைரெக்ஷன் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆரோவில் இருக்க மாதிரி இங்கே என்ன டைரெக்ஷன் இருக்குது, சவுத் ஈஸ்ட். ஸோ சவுத் ஈஸ்ட் இருக்க ஒரே ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் சி மட்டும்தான். ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் சவுத் ஈஸ்ட் தான். பட் இருந்தாலும் இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சரியா. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். ஓகேவா. அது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணி பாருங்கள். இது 8 மீட்டர், பட் மொத்தம் 20 மீட்டர். அப்போது 20ல் 8 மீட்டர் கழிச்சிட்டோம் அப்படின்னா இது எவ்வளோ வரும், இது 12 மீட்டர். அப்போ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுப்போமா. இது 5 மீட்டர், இது 12 மீட்டர். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ பித்தாகரஸ் தியரம் படி என்ன பண்ணலாம், இந்த சைடோட ஸ்கொயர் ப்ளஸ்
இந்த சைடோட ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் இதோட ஸ்கொயர். அப்போது இதோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துட வேண்டியதான். ஸோ ஆன்சர் என்னது? சப்போஸ் ஏபிசின்னு வச்சுக்கலாம். அப்போ பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். பட் எனக்கு ஸ்கொயர் வேண்டாம், எனக்கு வேல்யூ தான் வேணும். அப்போது ஏசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் வேல்யூ என்னது 12 ஸ்கொயர், பிசி ஸ்கொயர் வேல்யூ என்னது 5 ஸ்கொயர். அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 144 ப்ளஸ் 5 ஸ்கொயர் 25 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 இட்ஸ் இஸ் நத்திங் பட் 13 மீட்டர். ஸோ வேல்யூ எவ்வளோ? 13 மீட்டர். சரியா? தென் அடுத்த கொஷின், இதுவும் ஒரு கோடிங் ரிலேட்டட் கொஷின் தான். காடுக்கான கோடிங் 1 2 3, தென் கேட்டுக்கான கோடிங் 4 5 6. அப்படின்னா டாக் ஈட் எக், இதுக்கான கோடிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக லாஜிக்கல் ரீசனிங்கில் நீங்கள் எந்த லாஜிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸை எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா? இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். 3 to 1 3 to 1 3 to 1 3 to 1. ஸோ எல்லாமே சேமாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அடுத்து 5 6 5 6 5 6 5 6, அப்போ அதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்து 11 11 11 11, இதுவும் பிரச்சனை இல்லை. எந்த டேர்ம்லாம் பிரச்சனை? இந்த லெட்டருக்கும் இந்த லெட்டருக்குமான கோடிங் மட்டும்தான் பிரச்சனை. ஏன் அப்படின்னா இந்த 3 லெட்டருக்கான கோடிங் தான் இது 3. அப்போது முதல் லெட்டர் எந்த பிரச்சனையும் பண்ணல, மொதல் வேர்டு. செகண்ட் வேர்டில் இந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் பிரச்சனை பண்ணுது, மற்ற ரெண்டும் எந்த பிரச்சனையும் பண்ணல. தேர்ட் வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் தான் பிரச்சனை பண்ணுது, மற்ற எதுவும் பிரச்சனை பண்ணல. எப்படி சொல்கிறேன்? எல்லாம் ஒரே கோடிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. 5 6 5 6 5 6 5 6 11 11 11 11. ஓகேவா? ஸோ மிச்சம் உள்ள 2 லெட்டரையும் பாருங்களேன். ஒரு விஷயம் நீங்கள் கன்க்ளூட் பண்ணலாம், ரெண்டும் ஒரே லெட்டர், ரெண்டுமே ஈ தான். ஸோ ரெண்டும் ஒரே லெட்டர் அப்படின்னா நீங்கள் என்ன யோசிக்கணும்? உடனேயும் ரெண்டுக்குமான கோடிங் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்போது இதுக்கு 5 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதுக்கும் என்ன தான் கொடுக்கணும்? 5 அப்படின்னு தான் கொடுக்கணும். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? மேபி இந்த ஆப்ஷனாக இருக்கலாம், பட் கண்டிப்பாக இது இருக்காது. ஏன்? இங்கே 7ன்னு கோடிங் கொடுத்துட்டு இங்கே 8ன்னு கோடிங் கொடுத்து வச்சுருக்காங்க, அப்போ இது கிடையாது. தென் இதில் 8ன்னு கொடுத்துருக்காங்க, இதில் 9ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் கிடையாது. அப்புறம் இது ரெண்டுலேயும் ஒரே கோடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது? எய்தர் 4 இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா 7 இருக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போது இந்த ரெண்டுலேயும் 1 கழிச்சு விடணும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்க கொடுத்துருக்கதை செக் பண்ணணும். கொடுத்துருக்க எதுக்கெலாம் கோடிங் கொடுத்துருக்காங்க? 1 2 3 கோடிங் கொடுத்துருக்காங்க, 4 5 6 கோடிங் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 4 தானே நம்மளை பிரச்சனை பண்ணுது. அப்போ இந்த 4க்கான கோடிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 4க்கான கோடிங்கை சீனு கொடுத்துருக்காங்க, பட் இங்கே என்ன இருக்குது? ஈ இருக்குது. ஸோ 4க்கான கோடிங் வந்து ஆக்சுவலாக என்னது? சி. அப்போது 4 வர்றதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ இந்த ஆன்சரும் தப்பு. ஸோ ஃபைனலாக எதை கன்க்ளூட் பண்ணலாம்? ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஸோ ஈக்கான கோடிங் 7. ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் யோசித்து முதல்ல ஆப்ஷன்ஸை கழிச்சு விட்றணும். கழிச்சு விட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரியா? தென் அடுத்த கொஷின், இதில் பாருங்களேன். இது ரெண்டுக்கும் இது கூட ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது. சரியா? அப்போது இது ரெண்டையும் வச்சுட்டு நீங்கள் இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். பட் ஒரு விஷயத்த நீங்கள் ஈஸியாக கன்க்ளூட் பண்ணிடலாம். 1 + 2 5 எப்பயுமே வராது. பட் 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் 5 வரும் இல்லையா? அப்போ 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் என்னது? 1 + 4 = 5. அப்போ இதே கோடிங் வந்து எல்லா பாக்ஸ்லையும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லாஸ்ட் பாக்ஸுக்கான ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்போது செகண்ட் பாக்ஸ்லையும் செக் பண்ணி பாருங்கள். 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 13. ஸோ சேமாக இருக்குது. அப்போ கோடிங் இது தான். இதுவும் ஈஸி தானே, இது பித்தாகரஸ் நம்பர் தான். ஸோ பிரச்சனை இல்லை. 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயரோட வேல்யூ 25. ஸோ டேரெக்டாக லாஸ்ட் இதுக்கான கோடிங் போயிருங்க. 4 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. ஸோ ஆன்சர் என்னது? 41. ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான். இதில் லாஜிக் வந்து நீங்கள் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஏதாவது லாஜிக் வந்து நடு நம்பர் கூட ரிலேட் ஆகுமா அப்படின்னு யோசிக்கணும். இதே மாதிரி எல்லா டைரெக்ஷன்லையும் யோசிக்கணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நடு நம்பர் கொண்டு வர முடியுமா, இல்லை இது ரெண்டும் இப்படி நீங்கள் வந்து பல ஆங்கிளில் யோசிக்கணும். ஓகேவா? பட் இதில் பார்த்தோன்னே சொல்லிடலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 20 வரும்.
இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 வரும், ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 26 வரும், அவ்வளோதான். ஸோ லாஜிக் என்னது, 5 × 4 + 2 × 3, அவ்வளோதான். 20 + 6 26. இதே மாதிரி இங்கேயும் இருக்கான்னு பாருங்கள். 4 × 32 + I2 10, ஸோ 42. ஓகேவா? இதே மாதிரி இங்கேயும் செக் பண்ணோம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சென்டர் டேர்ம் கொடுத்துட்டாங்க, இதுதான் கேட்டிருக்காங்க. இது வேணும் அப்படின்னா மாற்றி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டேர்ம் தெரியாது அப்படிங்கிறனால சம் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்னு வச்சுட்டு சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அப்போது 3 × x + 8 × 1 வந்து 8 தான், ஈக்குவல் டு 44. அப்போ 3x ஈக்குவல் டு இங்கே ப்ளஸில் இருந்தால் இங்கே வந்தால் மைனஸ். அப்போ 44 - 8 36. அப்போது 3x ஈக்குவல் டு 36. அப்போ எக்ஸ் வேணும்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அப்போ இங்கே வந்துச்சு அப்படின்னா டிவிஷனில் வரும். 36/3. ஆன்சர் என்னது, 12. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 12 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். ஓகேவா? தென் அடுத்த கொஷின் வந்து இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டபுள் சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2க்கான நம்பர் தான் முதல்ல செக் பண்ணணும். ஏக்கான நம்பர் என்னது, 1. இசட்கான நம்பர் பாருங்கள். இசட்கான நம்பர் ஒன்று 26 இருக்குது, இன்னொன்று 1 இருக்குது. ஸோ ரெண்டில் எதனால் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஏக்குமே அதே மாதிரி 2 நம்பர் இருக்குது, எதனால் யூஸ் பண்ணுங்கள். நான் நம்ம கன்வீனியன்ட்டுக்காண்டி ஏக்கான லாஜிக்கை மேலேருந்து இன்க்ரீஸிங்கில் யூஸ் பண்ணுறேன், இசட்டுக்கான லாஜிக்கை டிக்ரீஸிங்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? நான் நம்பர்ஸ் எப்படி கொடுத்துருக்கேன்னு தெரியுதுல்ல. ஏக்கு வந்து 1 2 3 4 அப்படி கொடுத்துருக்கேன், இசட்டுக்கு வந்து ரிவர்ஸில் 1 2 3 4 கொடுத்துருக்கேன். ஸோ ஏக்கான நம்பரும் 1 தான், இசட்கான நம்பரும் 1 தான். அப்புறம் ஜிக்கு வந்தோம் அப்படின்னா ஜிக்கான நம்பர் என்னது, 7. அப்போ ஜிக்கான நம்பர் 7. ரிவர்ஸில் பார்க்கும்போது டீக்கான நம்பர் என்னது தான், 7 தான். அதே மாதிரி எம்கான நம்பர் 13. ஸோ 13. என்னுக்கான நம்பரும் ரிவர்ஸில் வரப்போ 13 தான். தென் ஒய்க்கான நம்பர் என்னது, 25. பிக்கான நம்பர் என்ன இருக்குது, பிக்கான நம்பர் வந்து ரிவர்ஸில் பார்க்குறப்ப 25. ஓகேவா? ஸோ இப்போ லாஜிக் தேடி பாருங்கள். 1 7 13 ஒரு டேஷு 25. சரியா? அப்போது இதிலேருந்து இது +6, இதிலேருந்து இது +6. அப்போ இங்கேருந்து இது +6 இருக்கலாம். அப்போ +6 இருந்தால் 19, இங்கேருந்து இது +6 25 கரெக்டாக வருது. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது, 19 தான். ஸோ இது பாசிட்டிவ் டைரெக்ஷனில் 19, இது நெகட்டிவ் டைரெக்ஷனில் 19. ஓகேவா? அப்போ பாசிட்டிவ் டைரெக்ஷனில் 19னா பச்சை கலர் லைன், பச்சை கலர் வேல்யூஸில் 19 என்ன நம்பர், எஸ். ஸோ இங்கே எஸ். அப்புறம் நெகட்டிவ் டைரெக்ஷன்னா இந்த ப்ளூ கலர் லைன், ப்ளூ கலரில் 19 என்ன வேல்யூ, ஹச். ஸோ எஸ்ஹெச். ஸோ ஆன்சர் என்னது, பி. சரியா? தென் அடுத்த கொஸ்டின், 5 + 3 வந்து 34. 6 + 2 வந்து 40. அப்படின்னா 7 + 1 என்னன்னு கேட்டிருக்காங்க. பட் இந்த ப்ளஸ்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக நோட்டேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம தான் அதுக்கு நடுவில் உள்ள லாஜிக்கல் ஐடியாவை வந்து யோசிக்கணும். சரியா? அப்போ 5 + 3 அப்படின்னா 5 + 3 என்ன தான் வரும், 8 தான் வரும். ஸோ அந்த ஐடியா இல்லை, 8 தான் வரும். ஸோ இந்த ஐடியா இல்லை. அப்புறம் என்ன பண்ணி பார்க்கணும், ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். 5² + 3² என்ன வருது, 5² 25, 3² என்னது 9. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 34. ஸோ வருது. அதே மாதிரி இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 6² 36, 2² வந்து 4. ஸோ 40. ஸோ நம்ம லாஜிக்கை கண்டுபிடிச்சிட்டோம், இதுதான் லாஜிக். அப்போ இங்கேயே அதே மாதிரி அப்ளை பண்ணோம் அப்படின்னா 7² + 1², 7² 49, 1² வந்து 1 தான். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 50. ஸோ 50 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான், ஆட் ஒன் அவுட். இந்த நம்பர்லாம் பாருங்கள், 25 36 49 81 121 169 225. இது எல்லாமே என்ன நம்பர், ஸ்கொயர் நம்பர்ஸ். இது 5², இது 6², இது 7², இது 9², இது 11², இது 13², இது 15². ஆட் ஒன் அவுட் அப்படின்னா இதில் பொருந்தாததை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் ஒரு லாஜிக் இருக்குது, இந்த லாஜிக்கில் இல்லாத மாதிரி ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை தூக்கிடணும். இப்போ இதில் பாருங்களேன், இதுக்கு அடுத்து ஒரு 2 நம்பர் விட்டு இந்த நம்பர், அப்புறம் +2 +2 +2 +2 அப்படி இருக்குது. பட் இது மட்டும் எப்படி இருக்குது, +1 +1 அப்படி இருக்குது. ஸோ பிரச்சனை கொடுக்குறது யார், 6² தான். ஸோ இது ஒரு லாஜிக். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் என்ன நம்பர், இது எல்லாமே ஆட் நம்பர். ஸோ இது மட்டும்தான் என்னது, ஈவன் நம்பர். ஸோ இப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்கள்,
இந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் எல்லாத்துலேயுமே ஆட் நம்பர், பட் இதில் மட்டும் ஈவன் நம்பர். ஸோ இந்த மாதிரி நிறைய லாஜிக் கொடுக்கலாம். லாஜிக் கொடுக்கறது உங்கள் வேலை, பட் எந்த லாஜிக் கொடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். சரியா? ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் என்னது 36. ஓகேவா? தென் இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, 1ZA 3YB. ஸோ முதல்ல நம்பருக்கு தனியாக கோடிங் கண்டுபிடிக்கலாம். 1 3 6 10. ஓகேவா? நம்பரை வச்சுட்டு ஆன்சர் கன்க்ளூட் பண்ணிடலாம், இல்லை 2-3 ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ முதல்ல நம்பருக்கான கோடிங் பாருங்கள். இதில் இருந்து இது +2 +3 +4, அப்போ அடுத்து என்ன வரணும், +5. அப்போ 10 + 5 15. ஓகேவா? ஸோ 15. அப்போது நம்பர் என்னது, இங்கே 15 தான். ஸோ எய்தர் இந்த ஆன்சராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த ஆன்சராக இருக்கலாம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று அப்படின்னு தான் நம்ம கன்க்ளூட் பண்ண போகிறோம். தென் அதுலேயுமே என்ன கிடச்சிருச்சு, இந்த நம்பர் ஈன்னு கிடச்சிருச்சு. ஸோ 15E. சென்டர் நம்பர் மட்டும் தான் கன்க்ளூட் பண்ணணும். சென்டர் வேல்யூ எய்தர் யூவாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா வியாக இருக்கணும். இது ஒன்று தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சென்டரில் உள்ளதுக்கான கோடிங் என்னது, ZYXW'. இப்போ ரிவர்ஸில் பாருங்கள், ZYXW. ஸோ ரிவர்ஸில் வர சீக்வன்ஸ். அப்போ அடுத்து என்ன வேல்யூ இருக்குது, V இருக்குது. ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் 15VE. ஸோ ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் D தான் கரெக்டு. ஆப்ஷன் D தான் கரெக்டு. ஆப்ஷன் B வந்து தப்பு. சரியா? அடுத்து லேபருக்கான கோடிங் வந்து கெபாட்ஸ், அப்படின்னா கேண்டிட்கான கோடிங் வந்து ஓகே ஆப்ஷன் கொடுக்கல இல்லையா? ஸோ நம்ம தான் இதிலேருந்து கோடிங் எடுக்கணும் இல்லையா? 1 செகண்ட், நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். காப்பி. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வேல்யூஸ் இருக்குது. நம்ம இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? லேபருக்கான கோடிங் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். L வந்து கேக்கு போகுது. தென் ஓகே, நான் ஒரே லைனில் எழுதுகிறேன், அப்போ தான் இந்த சம்முக்கான ஆன்சரை வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். LABOUR. ஓகேவா? லேபர். தென் L எங்கே மேப் ஆகுது, K. A வந்து Bக்கு, B வந்து Aக்கு, தென் P, O வந்து Pக்கு, தென் T, தென் S. ஓகே, இப்போது இதிலேருந்து கோடிங் போய் பாருங்கள். L வந்து கேக்கு போகுது, L வந்து கேக்கு மேப் ஆகுது. அப்போ -1. அப்புறம் A எப்படி இருக்குது, +1. B வந்து ஏக்கு போகுது அப்படின்னா -1. O வந்து Pக்கு போகுது அப்படின்னா ஓலேருந்து P அப்படின்னா +1. ஓகேவா? ஸோ +1. தென் யூலேருந்து T அப்படின்னா இந்த ஒருக்கு யூலேருந்து T அப்படின்னா -1. தென் R to Sனா ஆர்லேருந்து S, R இந்த ஒருக்கு அதுக்கு அடுத்த நம்பர் தான் S. ஸோ +1. ஸோ கோடிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். -1 +1 -1 +1 -1 +1 அவ்வளோதான். இதுதான் கோடிங். இதே கோடிங்கை கேண்டிடுக்கும் அப்ளை பண்ணுங்கள். கேண்டிடுக்கும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகணும், -1 +1 -1 +1 மாற்றி அப்ளை பண்ணோம். -1 +1 -1 +1 -1 +1. சரியா? இப்போ C -1 என்னது, சிக்கு முந்தின லெட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ B. ஏக்கு அடுத்த லெட்டர் என்னது, B தான். Nக்கு முந்தின லெட்டர் என்னது, M. ஸோ M. Dக்கு அடுத்த லெட்டர் E. ஐக்கு முந்தின லெட்டர் அப்படின்னா ஐக்கு முன்னாடி யார் இருக்கா, H. ஸோ H. ஸோ Dக்கு அடுத்த லெட்டர் யார், E. ஸோ நமக்கான கோடிங் என்னது, BBMEHE. இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேவா? தென் இதே மாதிரி இந்த சம்முக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.